எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட். உங்களுக்கு டூர் போறீங்க, டிராவல் பண்றீங்க அப்படின்னா நீங்க சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்டவ் எடுத்துட்டு போகணும். அப்படி இல்லை அதுக்கு சிலிண்டர் எடுத்துட்டு போகணும், இல்லை கரண்ட் அடுப்பு எடுத்துட்டு போகணும். ஆனா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ். உங்களுக்கு நார்மல் சிலிண்டர் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பாட்டில் தான் நான் காமிக்கிற எப்படி இருக்குன்னு. முதல்ல ஸ்டவ் எப்படி இருக்குன்னு காமிக்கிற பாருங்க. சூப்பரா இருக்கும். நீங்க மற்ற ஸ்டவ்லாம் கார்ல வச்சு வெளியே எடுத்துட்டு போனா இடத்த அதிகமாக அடைக்கும். அதனால நம்ம வெளியே எடுத்துட்டு போக மாட்டோம், ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட்ல பாருங்க, இரும்பு ஸ்டாண்டு ரொம்ப ஹெவியா இருக்கும். இதுதான் ஸ்டவ் இருக்கு பாருங்க. இது ஸ்டவ். இது கூட ஒரு நாப் வருது, என்னன்ட்டு நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுல யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சிலிண்டர். இந்த சிலிண்டர் பாத்தீங்க அப்படின்னா 400 ml சிலிண்டர். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் தான் வரும். நீங்க ஹார்ட்வேர் ஷாப்ல கிடைக்கலாம். அது இல்லாம ஆட்டோமொபைல் ஷாப்ல கிடைக்கும், ஏசி மெக்கானிட்ட கிடைக்கும். ஏன்னா ஏசிக்கு ஃபில் பண்ற கேஸ் தான். இது இல்லாம பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கார்ல பார்த்தீங்கன்னா செயின் கிளீனர்னு விற்பாங்க. அதுவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு பாருங்க. கேப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் மாதிரி இருக்கும். இது இருக்கு பாருங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த கிளிப்பை மேல தூக்கிட்டு நீங்க இதை ஃபிட் பண்ணா போதும். அவ்வளவுதான். இதை வச்சுட்டு ஜஸ்ட் இதை லாக் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ வெயிட் வைக்கலாம். நீங்கள் தோசை தவா வச்சுக்கலாம், இட்லி பானை வச்சுக்கலாம், மண்பானை வச்சுக்கலாம். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் டீ காஃபி சுடு தண்ணி போடுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 பேர் 6 பேர் ஃபேமிலியாக போறீங்க, அங்கே சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம எடுத்துட்டு வெளியே போறோம் அப்படின்னா அங்கே பார்த்தா கரண்ட் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதுனா நீங்கள் எங்கே விருப்பப்படுறீங்களோ அங்கே வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சிலிண்டர் உள்ள வச்சு லாக் பண்ணியாச்சு. இங்கே இருக்கு பாருங்க. தீப்பெட்டியோ லைட்டோ யூஸ் பண்ண தேவை இருக்காது. லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது அப்படியே கீழே இந்த நாபை கீழே கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஃபயர் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர்ல வருது. ஆனால் வெளிச்சமா இருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஹீட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பெரிய பாத்ரூம் வச்சு சமைச்சிக்கலாம். 5-6 பேருக்கு தாராளமாக சமைக்கலாம். 20 கிலோ வெயிட் உள்ள ஒரு குக்கர், ஒரு 7 லிட்டர் குக்கரே வச்சு நீங்களே சமைச்சிக்கலாம். சாம்பார் செய்யுது, குழம்பு செய்யுது. எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் பெட்ரூம்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா வயசானவங்க வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீ காஃபி போடுறதுக்கு நம்ம பெட்ரூம்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் வச்சுட்டீங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏஞ்சி நம்ம கிச்சனுக்கு போக தேவை இருக்காது. ப்ரீ ஹீட் பண்ணணும், அங்கேயே வச்சு கூட ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இருக்காங்க, அவங்க விட்டுட்டு வெளியில போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல நீங்க கேஸ்ல எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி ஹை ஃபிளேம் வேணா ஹை ஃபிளேமும் வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா லோ ஃபிளேமும் இருக்கு, சிம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம். இந்த ஒரு பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் எரியும் ஹை ஃபிளேம். லோ ஃபிளேம் வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகும், நல்லாவே ஹீட் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா கிளீனிங் பர்பஸ்ங்கிறது எதுவுமே கிடையாது. சப்போஸ் ஏதாவது பொங்கி ஊத்திச்சிங்க அப்படின்னாலும் மேலதான் இருக்கும். இதை மட்டும் தனியா எடுத்து நீங்க இதை வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்னர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அதிகமா அடைப்பெல்லாம் எதுவும் ஏற்படாது. ஏதாவது பருப்பு, சாம்பார், பால் இந்த மாதிரி பொறுங்கி ஊத்துச்சு அப்படின்னா சின்ன பின்னும் சேர்த்து குத்தி கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோம்னா பர்னர் மட்டும் தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அதனால சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த ஸ்டாண்டை அப்படியே திருப்பி போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிராவல் பண்ணும்போது இப்போ ஒரு கிரில் சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்கன்னா கிரில் ஸ்டாண்டே கிடைக்குது. நீங்க பாத்திரக்கல்ல வாங்கலாம். இந்த கிரில் ஸ்டாண்டு மேலே வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கிரில் சிக்கன் மாதிரி கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொட்டிலாம் பண்ணுவாங்க, சப்பாத்தி ரொட்டிலாம் பண்ணும்போது கூட தீயில போட்டு எப்படி வாட்டி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி மேலே கூட நீங்க சப்பாத்தி ரொட்டிலாம் போட்டு எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அழகா பார்த்தீங்கன்னா இந்த சூட் கேஸ் கொடுத்துரும். அந்த சூட் கேஸ்ல போட்டு நீங்க எடுத்துட்டு போயிடலாம். இந்த சூட் கேஸ்க்குள்ள இந்த ஸ்டவ்வையும் வச்சுக்கலாம். இந்த சிலிண்டர் பாருங்க உள்ளதான் இருக்கு. இந்த சிலிண்டரோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ள வச்சுக்கலாம். சேஃப்டியா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை பாருங்க, இந்த பட்டை இதான் லாக், இதான் ரெகுலேட்டர் மாதிரி. இதை பிரஸ் பண்ணீங்கன்னா உள்ள வந்து லாக் ஆயிடும். ஸோ இதை எடுத்து விட்டீங்கன்னா சிலிண்டர் வெளியில போயிடும். அதுக்கப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சிலிண்டர் தனியா எடுத்து வைக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. சப்போஸ் நீங்க வந்து வீட்டில் யூஸ் பண்றீங்க, இப்போ டூர் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம எமர்ஜென்சிக்கு வீட்டில் ஏதாவது பயன்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இது வந்து 2 in 1 தான். உங்களுக்கு நீங்க இந்த பாட்டிலையும் வச்சு நீங்க சமைச்சிக்கலாம். உங்களுக்கு அதே நேரத்தில் இது கூட வந்து இந்த மாதிரி கனெக்டர் ஒன்று கொடுக்குறோம். இந்த கனெக்டர் கொடுக்குறோம். இந்த கனெக்டரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டவ்வோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கு பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கும். இந்த இடத்துல இந்த கனெக்டர் ஃபிட் பண்ணா போதும். அவ்வளோதான். இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வீட்டில் இருக்கிற பெரிய சிலிண்டர் இருக்கு பாருங்க, அந்த ஓசையில கனெக்ட் பண்ணாலும் நீங்க சமைச்சிக்கலாம். இப்போ திடீர்னு கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் ஆயிடுதுல, வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க, அது காயிற வரைக்கும் நீங்க சமைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இதுல சமைச்சிக்கலாம். உங்களுக்கு டூர் போகும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு 3 பாட்டில் வாங்கினீங்கன்னா போதும். ஒரு பாட்டில் 120 ரூபா வரும். ஒரு 3 பாட்டில் 4 பாட்டில் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா தாராளமா சமைச்சிக்கலாம். உங்களுக்கு எங்க விருப்பப்படுறீங்களோ அங்க போய் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. லைட் வெயிட்டுக்குனால நீங்க வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ங்கிறது எதுவும் வராது. இருந்தாலும் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துருவோம். அது இல்லாமல் வந்து 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. வெளியில வாங்கினீங்க அப்படின்னா 3500 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம நோபல் ஷாப்பிங்ல வெறும் 2490 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சேனலை பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா
அவங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 சிலிண்டர் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறோம்.